மட்டும் புரியல. வெள்ளிக்கிழமானா அம்மன் சாங் போட்டுடுறாங்க, திங்கக்கிழமானா சிவந்த போட்டுடுறாங்க, அதே மாதிரி சனிக்கிழமானா பெருமாள் தான் போட்டுடுறாங்க. இந்த சாமி இது வாரத்தில் எல்லா ஸ்டேட்டஸும் போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் சாமி ஸ்டேட்டஸ். எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இவ்வளோ தான் அவங்களுடைய கடமையா? ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் கடமை முடிஞ்சு போச்சு, கடவுளுடைய இந்த கடவுளுக்கு நம்மளுக்குள்ள தொடர்பு முடிஞ்சு போச்சு. இதை தான் தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னார். உங்களுக்கு இலங்கையில் எல்லா தாவளையும் தமிழர்கள் ஃபோட்டோ வச்சு சாமி மாதிரி கும்பிட்றாங்களே, உங்களுக்கு என்ன அதை பற்றி என்ன சொல்ல நினைக்கிறீங்கன்னாரு. தமிழர்களுடைய பலவீனம் இதுதான். யாராவது தன்னால் முடியாத செஞ்சாவோ இல்லை தன்னை விட பெரிய ஆளாக இருந்தாவோ அவங்கள கடவுளாக்கிடுவாங்க, அவர் பார்த்துப்பாருன்னு விட்டு போயிடுவாங்க. அந்த கடமை நமக்கும் இருக்குது, நம்மளும் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் மக்கள். கடவுளை வெறும் ஸ்டேட்டஸ்டாக வச்சா மட்டும் ஆகாது. கடவுளுக்கானது என்ன, அது வெளிப்பாடுகள் என்ன, அந்த முறைகள் ஏதாவது ஒன்று கடைப்பிடிங்க. ஏன்னா நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். நரகத்தில் உங்களுக்கு நீங்கள் செஞ்ச பூஜை புனஸ்காரங்கள் உண்மையாக இருந்த பக்தி தான் உங்களை புனிதப்படுத்தும். வெறும் ஸ்டேட்டஸ் போட்டு போகிறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. ஸ்டேட்டஸ் போட்டுறதா ஆடாப்பா கடவுளை, வெள்ளிக்கிழமை அம்மன்து, திங்கக்கிழமை சிவந்து, சனிக்கிழமை பெருமாள்து. என்ன இது ஊரை ஏமாத்துகிற வேலை? ஊரை ஏமாற்றாதீங்க, உண்மையாக இருங்க.